இதில் அதிசேஷித்தவன் ராஜா தனது தினம் யோசிப்பவர் ஏதினார் இது ஏதினார் என்னோடு வருவதினார் இது ஏதினார் என்னோடு இருப்பதினார் இது ஏதினார் என்னோடு வருவதினார் இது ஏதினார் என்னோடு இருப்பதினார் தேவானன் இதில் அதிசேஷித்தவன் ராஜா தனது தினம் யோசிப்பவர் தேவானன் இதில் அதிசேஷித்தவன் ராஜா தனது தினம் யோசிப்பவர் ஏதினார் இது ஏதினார் என்னோடு வருவதினார் ஏதினார் இது ஏதினார் என்னோடு இருப்பதினார் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்க பகலெல்லாம் கூட செல்லுது. பாடுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பகலெல்லாம் கூட செல்லுது. என் அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே சொல்லுவார். அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவானதில் அதிசேஷித்தவன் ராஜா தனது தினம் யோசிப்பவர் தேவானதில் அதிசேஷித்தவன் ராஜா தனது தினம் யோசிப்பவர் ஏதினார் எதினார் இது ஏதினார் என்னோடு வருவதினார் ஏதினார் இது ஏதினார் என்னோடு இருப்பதினார் மலையானவர் என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே உற்சாகமாக வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே உணர்ந்து பாடுவோம். மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே வாயிலிருந்து நல்ல சத்தமா ஆராதனை உமக்கே அல்லேலூயா. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே அல்லேலூயா. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என்றென்றும் மகிழ சிறகுகளின் நிழலில் நல்ல உணர்ந்து பாடுவோம். என்றென்றும் மகிழ என் தூயவரே, என் துணையாளரே துதித்து பாடுகிறே என் தூயவரே, துணையாளரே துதித்து பாத்திரரே. சொல்லுவோம். என் தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. பாடுவோம். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
இயேசுவை போல வளவை போல ஆமாம் நாம் எப்பொழுதும் செபிக்கிற பொழுது நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலங்களில் உணர்ந்து ஜெயமே விடாமல் ஆராதிப்பேன் வாழ்வு என்றும் ஜெயமே சொல்லுவோம். விடாமல் ஆராதிப்பேன் வாழ்வு என்றும் ஜெயமே காரியங்களுக்காக நம்ம ஜெபப்படலாம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கு. இந்த நாளிலே நீங்கள் எழுத்த ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கான்? உகந்ததாக இருக்கிறது. ஜெபம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதும் இருக்கு, பிரியமில்லாததும் இருக்கு, தேவையானதற்கு தேவை இல்லாததும் இருக்கிறது. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், வசனம் சொல்கிறது சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது. அவன் அப்போ அவன் ஒரு காரியத்தை கேட்கிறான். அவன் ஒரு வாலிபன். நாட்களிலே அவன் யூத முறைப்படி அவர்களுடைய வயது அதிகமாக காணப்பட்டாலும் 30 வயது 40 வயது தான் அவர்களுக்கு அந்த வாலிபம். 30 வயது தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாக ஞானஸ்நானம் பெற்றார். தாவீது 30 வயதில் தான் தெய்வம் அந்த ராஜ்யத்தை எழுப்பும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுபோல இந்த வாலிப பிராயத்தில் அவன் ஏதேதோ கேட்டிருக்கலாம். ஆனால் தேசத்தை நான் எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன செய்தான்? அவன் ஒரு விண்ணப்பத்தை எடுத்தான். ஒரு நாளிலும் வந்திருக்கிற நாம் எல்லாருக்குமே இது ஒரு படிப்பினை தான். இந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நமக்கு தேவனுடைய ஆலோசனை மிக முக்கியமாக இருக்கிறது. அதுதான் இங்கே நாங்கள் சாலமோனில் கற்றுக்கொள்ளுகிறோம். உகந்த விண்ணப்பம் சொல்லுங்க. ஆண்டவர் உகந்ததாக இருக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தை அவன் சொல்லுகிற பொழுது அவருடைய உள்ளத்திலே பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவன் தாவீது ராஜாவுடைய மகன். தாவீதுக்கு பிறகு அவன் அந்த ஆளுகை செய்திருக்கலாம். ஆனால் அவனை தாவீது தேவ பக்தியோடு கூட வளர்த்திருப்பான். வாலிப பிராயத்திலிருந்து அவன் நடந்த விதங்கள், அவனுடைய காரியங்களை அவனுடைய மகன் பார்த்து அவன் என்ன செய்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தில் வந்தபடினால்தான் அவனுக்கு அந்த ஆளுகை வந்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நடத்த வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்யப்படக்கூடாது? கரைப்படாதபடி அவர்களை பரிசுத்தமாக. ஏன்னா அவன் என்ன செய்கிறான்? சவுல் நாட்களிலே ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு விதமாக காணப்படும். ஆகவே இவன் என்ன செய்கிறான்? தெளிவுள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு உகந்த காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே வசனம் சொல்லுது, சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவர் பார்வைக்கு என்னவாக இருக்கிறதாம்? உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால்
நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல் ஐஸ்வர்யத்தை கேளாமல் கேளாமல் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் அப்ப வார்த்தை ஞானத்தை கேட்கிறான். ஆமென். என்ன கேட்கிறான்? வந்திருக்கிற நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்க வேண்டும். ஆமென். குடும்பத்தை நடத்துவதற்கு வேற என்னது என்ன ஒரு வேலை செய்வதற்கு, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, அப்படி எல்லாவற்றுக்கும் நாம தெளிந்த புத்தியுள்ளாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடத்துதல் எப்படி இருக்கணும்? நம்முடைய கிருபை காலைதோறும் என்னவாக இருக்கிறதா? புதிதா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். புதிதான கிருபையா இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நேற்று நடந்தது இன்றைக்கு நடக்காது, இன்றைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்காது. ஆகவே ஒவ்வொரு நாளும் தெய்வ ஆலோசனை பெற்று தான் நம்முடைய என்ன செய்யறது வாழ்க்கையை நாங்கள் நடத்த பழகி கொள்ள வேண்டும். அதுதான் அதிகாலை வேலையில் அவரை தேடுகிற பொழுது அவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதிகாலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும். அந்த நாளுக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை கேட்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கு. ஆகவே சாலமோனுடைய ஜெபம், அந்த உகந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தபடினாலே வசனம் சொல்லுகிறது, உன் வார்த்தைப்படியே செய்தேன். என்ன செய்யறாரு? இப்ப என்ன செய்யறாரு ஆண்டவன்? அவனுக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை வைக்கிறார். ராமின் சொல்லுங்க, இந்த கால வேலையில வந்திருக்கிற நாம ஆண்டவற்றில் என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? புதிய ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. ஒரு ஆளுகை செய்கிற ஒரு புதிய இருதயம். ஆமே. மற்றவர்களோடு சமாதானமாக, ஒரு சந்தோஷமாக, ஆமே, எல்லாரும் ஐக்கியமாக இருக்கு. இப்படி நமக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கேடு உள்ள கெடுப்புள்ள இருதயத்தை கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுக்கும்படியாக சொல்றாரு. உன் வார்த்தையின்படி. ஆண்டவர் என்ன செய்யறான்? நம்முடைய வார்த்தையை உற்று கவனிக்கிறார். நம்ம ஜெபிக்கிற நேரம், ஆமீன், பேதுரு சொல்லுகிற பொழுது, ஜெபம் பண்ணுகிற பொழுது என்ன ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்கணுங்கிறத மிக முக்கியமானது. எல்லாம் கேட்டாலும் அவர் கொடுப்பார். நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று இயேசு சொன்னாலும் நமக்கு என்ன இருக்கணும்? பெற்றோர்கள் நமக்கு எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, என்ன வேணாலும் கேளுமா அப்படின்வாங்க. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? யோசிப்பாங்க, இதை கேட்கலாமா, இதை கேட்கக்கூடாதா அப்படின்னு. அதுபோல ஆண்டவரிடத்தில் போகிற பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் இதை கேட்கலாமா, இதை கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக கவனமாக இருக்கோம். ஆகவே உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை. அப்ப நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும்? உணர்வு நமக்கு தேவை. ஆமீன். அவர்களுக்கு ஒவ்வொருத்தரையும் நம்ம பேசுகிற பொழுது, பழகிற பொழுது நமக்கு என்ன செய்யணும்? ஒரு உணர்வோடு நம்ம பழக வேண்டும். ஆமீன். இதை இவர்களுக்கு செய்தால் இவர் துக்கப்படுவார்களா, இது கசப்பு, இது வேதனை, இது அவமானம், இப்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு செய்யப்படும். ஒருத்தர் ஏசிட்டோம்னு சொன்னா நம்ம யோசிக்கணும், ஐயோ அவங்க எவ்வளவு தூரம் துக்கப்படுவாங்களே அப்படிங்கிறது. அப்ப நம்மளை யாரும் ஏசி இருந்தா நம்ம எவ்வளவு தூரம் வெட்கப்படுவோம், எவ்வளவு துக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்மை உணர்ந்து மற்றவங்களை என்ன செய்ய வேண்டும்? அதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களை போல என்ன செய்ய வேண்டும்? பிறரையும் நீங்க என்ன செய்ய வேணும்? நேசித்து பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆகவே உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அப்ப பாருங்களேன், அந்த உகந்த விண்ணப்பம் என்ன செய்யுது? மற்றவர்களை விட உங்களை உயர்த்துது. ராமின் சொல்லும். அப்ப தேவன் சமூகத்தில் எல்லாரும் விண்ணப்பிக்கிறார்கள் போல நம்ம விண்ணப்பிக்கிறவர்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் மற்றவர்களை விட நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு மாறுதலாய் கொண்டு வர வேண்டும். ராமின் சொல்லும். உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அவர்கள் போல நீங்கள் இருக்கக்கூடாது, இவர்களை போல இருக்கக்கூடாது. உங்களோட படிப்பாக இருக்கட்டும், உங்களோட வேலையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையாக இருக்கும், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், நீங்கள் யாரையும் சார்ந்தவர்களாக இல்லாதபடி உங்களுக்குள்ள ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அது மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். நம்மை மற்றவங்க பின்பற்ற வேண்டுமே தவிர நாம மற்றவங்களை பின்பற்றுவதாக இருக்கக்கூடாது. அப்படி பின்பற்றக்கூடிய ஒரே ஒருவர் நமக்கு இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை தவிர உடைய கரணையோ நமக்கு முன் மாதிரியானவர்களையோ நம்ம அவர்களை அறிந்து கொள்ளலாம். ஆனால் நம்ம பின்பற்ற வேண்டியது ஒரே ஒருவர் தான். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்லுகிறார், அவன் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பவுல் கூட சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், காரணம் நான் என்ன செய்கிறேன்? இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி. அதுபோல நாம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். ஆகவே வாசமகள், உனக்கு சரியானவனும் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையும் அறிவையும் ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான். கடைசி காலத்தை குறித்து நம்ம பார்க்க தேவையில்லை. அடுத்து சொல்லுகிறான்,
இதுவும் அன்றி சொல்லுங்க. உங்களோட உகந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கொடுக்கிறார். ராமின் சொல்லுங்க, நமக்கு என்ன கொடுக்குறாரு இந்த மாதத்துல? எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கொடுக்குறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்ம சரியான ஆண்டவர்கிட்ட பேசினோம்னா, விண்ணப்பம்னா அதுதான். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? இது என்னது? உங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தோடு இன்னொரு ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுப்பார். ஆமாம். இப்போ வேலை செய்கிற இடங்கள்ல நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஒரு போனஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஆமாம் இல்லையா? அதில் அவங்களுக்கு வந்த வருமானத்தில் என்ன செய்வாங்க? அந்த ப்ராஃபிட் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு என்னமோ தெரியலை. பெரிய பெரிய கம்பெனிகளில் அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து அந்த ப்ராஃபிட்டை பிரித்து என்ன செய்வாங்க? அதையும் கொடுப்பாங்க. ராமின்னு சொல்லுங்க. அப்போ உகந்த காரியங்கள், நீங்கள் உகந்த வேலையை செய்தாலே உங்களுக்கு உகந்த சன்மானம் வழங்கப்படும். அதுபோல இந்த உகந்த விண்ணப்பம் அவனுக்கு என்ன கொடுக்கிறது? இதுவுமின்றி நீ கேளாது. அவன் யாரு? ஐஸ்வர்யத்தின் உள்ளவன். யாரு? தாவீது. யாரு? சாலமோன். அவங்களோட தகப்பன் யாரு? அவங்களோட பரம்பரை யாரு? யாரு? ஈசா. அவன் யாரு? யாரு சொல்லுங்க. யாரு? போவாஸ். அப்ப போவாஸ் யாரு? ஐஸ்வர்யன். பல பட்டினங்கள், பெரிய என்னது தோட்டங்கள் வைத்து, வயல்கள் வைத்து. அது மாத்திரமல்ல, ரூத்து திருமணம் முடித்தவுடனே அவனுக்கு என்ன கிடைத்தது? டபுள் மடங்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. அம்மா இல்லையா? ஸோ ஆண்டவர் நம்மளுடைய அப்போ அவனுடைய உண்மைத்துவத்தை பார்க்குறோம். போவாசுடைய உண்மைத்துவம் தான் அவனை என்ன செய்யுது? அவன் என்ன செய்கிறான்? அந்த உண்மைத்துவம் அதுபோல இங்கே சொல்லப்படுகிறது. அதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும். அடுத்தது என்னது? ஐஸ்வர்யம் இருந்தா பெருசல்ல, ஆசீர்வாதம் இருந்தா பெருசல்ல, மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும். சில பேர் பணம் வந்துட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? தலைகால் தெரியாம நம்ம இருப்போம். ஆமாவே இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. பணம் எப்பொழுதும் வரும், பணம் எப்பொழுதும் போகும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? பணம் வந்ததுக்கு பிறகு வேற விதமாய் பேசுறது வேற அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுதான் இங்க சொல்லுகிறாரு. அந்த வசன வாசிங்களே கூட அதான் கரெக்ட்னு சொல்லிட்டு மகிமை கொடுக்கிறார். நமக்கு என்ன செய்யறார்? நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தோடு நமக்கு என்ன வருகிறது? உன் பெயரை அவர் பெருமைப்படுத்துவேன்னு சொல்றார். அப்ப மகிமைப்படுத்துவார். ஆமே. அப்ப நீங்கள் எப்பொழுதுமே அவருக்கு உகந்தவர்களாகவே இருக்க வேண்டும். உங்கள் காரியங்கள்ல எதை செய்தாலும் அவருக்கு உகந்ததாக செய்யப்பட வேண்டும். அப்பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீ கேட்கல, ஆனா நான் கொடுப்பேன். சொல்லுங்க. நம்ம கேட்கல ஆண்டவர்கிட்ட. நம்ம எல்லாம் கேட்கறது தான், ஆனா நம்ம சரியா கேட்கறது இல்லை. இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் யோவான் அதிகாரத்தை சொல்லுகிறார், இயேசு நீங்க என்ன செய்யல? சரியா ஞானமா என்னது விண்ணப்பத்தை கேட்கல. கேளுங்க, உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அது கொடுக்கப்படும் சொல்லுது. அப்ப நம்ம கேட்கறது விதத்துல தான் இருக்கு. நம்ம விசுவாசத்தோடு நம்ம கேட்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வான்? அந்த விசுவாசத்தின்படி நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கு. ஆகவே வாசிங்களேன். உனக்கு தந்தே உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. கரங்களை தட்டி தேவனை இந்த காலத்துல உகந்த உபவாசம் உங்களுக்கு என்ன செய்யுது? மற்றவர்களை விட உங்களை மேன்மைப்படுத்துகிறது, மற்றவர்களை விட உங்களை பிரித்து காட்டுகிறது. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? அவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள். ஆகவே தேவன் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த ஆசீர்வாதத்தை அபரிவிதமாய் கொடுத்திருக்கிறார் செய்ய வேண்டும். சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். உகந்த விண்ணப்பம் இங்கே நாங்க பார்க்கிறோம். என்னவா? உகந்த வாசனையா. இன்னொரு முறை வாசிப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், நம்ம பயப்படுகிறது அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். உகந்த வாசனையாக இருக்கிறது. ஆமென். அப்ப நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பயம். அதுதான் சொல்றேன். அந்த உகந்த விண்ணப்பத்துடைய இதே என்னது? அவருக்கு பயப்படுகிற பயம். சரியா? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நான் செஞ்சிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் ஆமென் இதை நான் செய்வேன், கர்த்தருக்கு சித்தமானால் அது எனக்கு நடக்கட்டும். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற நேரம் நம்ம அதை தான் மிக முக்கியமாக சொல்றோம். வாசி மகள். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம்
தீர்க்காமலும். பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படியா நம்ம மாதிரி இல்லை. நம்ம என்னது ஒருத்தர் முதல்மா நியாயம் தீர்ப்போம், அப்புறம் பிறகு ஒன்று. புரியுதா? இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம ஒரு மாதிரி நியாயம் தீர்ப்போம். மனுஷர் தானே, அப்போ நம்ம என்ன செய்வோம்? அப்படியா, அப்படி செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்ய தப்பான கண்ணோட்டத்தில் பார்ப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தமது கண் கண்டபடி. அப்போ அவர் பாருங்க, அப்போ கண்ணில் காண்றதுன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு சொல்லுவாங்களே, காண்றதும் தீர விசாரி. நல்ல வார்த்தை இல்லைங்களா? அப்போ நம்ம கண்ணில் காண்றதும் நம்ம ஒரு நோக்கத்தோடு நம்ம பார்ப்போம். நம்ம கண் எப்படி இருக்குமோ தெரியாது, அதனால நம்ம பார்க்கறது சரி, கேட்கறது சரி. ஆனால் என்ன செய்யணும்? தீர விசாரிக்க வேண்டும். அப்போ தீர விசாரிக்கணும். அப்படியா கூப்பிட்டு விசாரிக்கணும். சிஸ்டர் என்ன, பிரதர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரி. அது போல தான் சொல்றார், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் நீதியின்படியாக அவர் என்ன செய்வார்? நீதி செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க, நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஆமென். இப்ப நமக்கு விரோதமாக யாரும் பேசிட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? நீதி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவங்க சொல்றபடி இவங்க சொல்லி கேட்காம ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேரடியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். யாரு? யாக்கோபு சொல்லுகிறார், அந்த சகோதரர்கள் செய்த தவறு நிமித்தம் என்ன சொல்றாரு? என்னுடைய வாசனையை. அதுபோல நமக்கு ஒரு என்னது? ஒரு வாசனை இருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு வாசனை இருக்கிறது. நம்மவில்லை, ஒரு சுகந்தம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. அடுத்ததாக வாசிங்கள், பிலிப்பியர் 4:18 வாசிங்க மகள். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியுமான உகந்த பலியுமாக எப்பாப்ரித்தாவின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஆமென். அப்ப இங்க பவுல் எழுதுகிறார், பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது அவர் எழுதுகிறார், வாசிங்களே. எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. அப்ப என்ன செய்றாங்க? அப்ப பவுலுடைய முதல் ஆரம்ப ஊழியமே என்னது? பவுலுடைய முதல் ஊழியம் என்னது? தானம் தர்மம் செய்வது தான். அங்கிருந்து காணிக்கைகளை வாங்கி இங்கே கொண்டு போய் கொடுக்கிறது, ஊழியர்கள் தாங்கிறது. ரோமர் அதிகாரத்தில் பார்த்தா ஏழை சபைகள் எல்லாம் போய் தாங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறவா. அந்த உதவி செய்துட்டு என்ன செய்கிறாரு? வாசிங்கள் அந்த வசனத்தை. எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. நீங்க அனுப்பின காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தது? எனக்கு கிடைச்சிட்டு உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரித்தாவுக்கு கையில் வர பற்றி கொண்டபடியால் சொல்லுகிறார். நீங்க அனுப்புனது எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றையும் நீங்க தேவனுக்குன்னு அனுப்பி இருக்கிறீங்களே, அது எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்களேன், அதை மறைக்கிறேன். அதுதான் மிக முக்கியமானது. அப்ப நமக்கு யார் உதவி செய்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை நினைவு கூற வேண்டும். நினைவு கூர்ந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த கடிதம் எழுதி முடிக்கிற பொழுது கடிதம் எழுதுகிறான். 17 என்ன சொல்லுதுமா? உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் சொல்லுகிறார். அப்ப நீங்க கொடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்யணும்? பலன் பெருகணும். இப்ப நீங்க காணிக்க கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்? பலன் பெருகணும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை நான் என்ன செய்யணும்? ஒப்புவிக்க வேண்டும். கடவுளுக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். சிஸ்டர், நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நன்றி, அதை நாங்கள் ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம், அதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகும் அப்படின்னு சொல்லாமல் வாங்கி வச்சுட்டு நான் பேசாமல் இருந்தேன்னா அது எனக்கு என்னவாக இருக்காது? உகந்ததாய் காணப்படாது. ஆகவே தான் 18 இல்லாமல் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும். ஆமாம். அப்போ அவங்களுக்கு எல்லாம் என்னது? வந்த பணம் எல்லாம் சரியாயிட்டு, எல்லாரும் கொடுத்து எல்லாம் செய்யறதுக்கு சரியா இருக்கு. அது என்னவா? நீங்கள் என்னது? நீங்க மனதார நீங்க கொடுக்கிற அந்த காணிக்கைகள் தசம பாகம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கான்? சுகந்த வாசனையா இருக்கான். நீங்க கொண்டு வந்து காணிக்கைகளை போடுவது, காணிக்கைகளை கொடுப்பது, தசமபா கொடுக்கிறது ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு அது எப்படி இருக்கான்? சுகந்த வாசனையாக இருக்குதான். சரியா? சுகந்த வாசனை அதுக்கு என்னது? நம்மளால என்ன செய்ய முடியாது?
அதை சொல்ல முடியாது. ஆமாம் இல்லையா? சுகந்த வாசனை ஆகிறது எப்படி இருக்கும்? மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து எப்படி அந்த எண்ணெய் தேய்த்த பொழுது அந்த வீடு முழுவதும் சுகந்த வாசனை அடித்ததோ, அதுபோல நீங்கள் தேவ ஆலயத்தில் வந்து காணிக்கைகளை தசம்பாகங்களை கொடுப்பது தேவ ஆலயத்தாம பரலோகத்திலே ஒரு எண்ணம் உண்டாகுதான், ஒரு வாசனை உண்டாகுதான், ஒரு மன விருப்பத்தை சொல்லுகிற வாசனை என்பது இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்று. ஆமாவா இல்லையா? யாராச்சும் ஒரு நல்ல ஒரு சென்ட்டுக்கிட்ட அடிச்சுட்டு வந்ததா எப்படி இருக்கும்? எங்கே வாங்கினீங்க, நல்ல வாசமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் கொடுக்குற இந்த காணிக்கைகள் ஆமையே தெய்வ ஆலயத்துக்கு என்னத்தை செய்யுது? வாசனையை உருவாக்குது. உங்களுடைய அன்பு என்ன செய்யுது? ஒரு வாசனையை உருவாக்குது. ஆமாம் இல்லையா? சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக உகந்த பலியாக இருக்கிறது. ஆமை நீங்கள் செய்கிறது என்னது? ஆமை பழைய ஏற்பாட்டின்படி ஆடு மாடுகள் எல்லாம் வெட்டிட்டு கிடந்தாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபைகளை தாங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கை கிரியைகளை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு நீங்கள் செய்யப்பட வேண்டும். 3 காரியம் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய 3 காரியம். ஒன்று, ஆலயத்துக்கு செய்த காரியம். முதலாவது விசுவாசம். நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிறது விசுவாசம். உங்களுக்கு இந்த விசுவாசம் இருக்கணும். இந்த சபைக்கு நான் போகிறதுனால நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி மற்றவங்களுக்கு விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். அது சபையை தாங்குவது. சரியா? இப்போ நீங்கள் விசுவாச அறிக்கை செஞ்ச ஜனங்கள் என்ன செய்வாங்க? அப்படியா, உங்களை ஆண்டவர் சுகமாக்கினாரா, உங்களை ஆசீர்வதித்தாரா, உங்களுக்கு அது கொடுத்தாரா, இது கொடுத்தாரான்னு சொல்லி விசுவாச அறிக்கை. மற்றது நம்பிக்கை. இந்த சபைக்கு நீங்கள் வாங்கன்னு தைரியமாக சொல்லலாம். கடந்த நாட்களில் ஒரு சம்பவம் நடந்த பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தணும். அப்போ முதலாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரிடத்திலே ஜெபம் பண்ணினால் எனக்கு விடுதலை உண்டு சொல்லி விசுவாசித்து என்னோடு தொடர்பு கொடுக்கிறபடினாலே அவருடைய விசுவாசத்தினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சபை மூலம் அடியன் மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ அது ஒரு ஊழியம். சரியா? அது ஒரு பெரிய ஒரு ஊழியம். முதலாவது ஊழியம் விசுவாச ஊழியம். உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த சபைக்கு போனால் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இந்த சபைக்கு போனால் என் வாழ்க்கையை மாற்றுவார்கிற விசுவாச அறிக்கை. அது மற்றவர்களுக்கு நீங்கள் அறிக்கை செய்யணும். உங்களுக்கு அது வர எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? சபையோடு தொடர்பு கொள்ள வேண்டும், ஊழியக்காரனை தொடர்பு கொள்ள வேண்டும், நம்ம ஜெபித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ அந்த விசுவாசம் தான் என்ன செய்யும்? இயேசுவிடத்தில் வந்தவர்கள்லாம் எப்படி வந்தார்கள்? அந்த விசுவாசத்தோடு வந்தார்கள். அப்போ அது முதல் படி. ரெண்டாவது என்ன செய்றீங்க? நீங்கள் இப்போ செய்தீங்களே ஜெபம். அப்போ ஊழியத்துக்காக நீங்கள் என்ன செய்றீங்க? ரெண்டாவது ஊழியத்துக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. மூன்றாவது, இதை போல பவுலிடத்திலே வந்து அவர்கள் கொடுத்தது போல மூன்றாவது கொடுக்கிறது. 3 காரியமும் சபைக்கு தேவையாக இருக்கு. முதல் விசுவாசம், ரெண்டாவது ஜெபம், மூன்றாவது கொடுக்கிறது. அவை காணிக்கைகளை கொடுக்கிறது, ஊழியத்தை தாங்குவது. இது 3 தான் ஒரு ஊழியத்தை என்ன செய்யும்? பலப்படுத்தி பெரிதாக மாற்றுகிறதா இருக்கு. வாசிங்களா? அந்த வாசி முடிச்சிடலாம். எல்லாம் எனக்கு கிடைத்தது. எல்லாம் கிடைச்சிட்டு நான் நினைச்சபடி எனக்கு என்னது, நான் என்னென்னலாம் வாங்கணும்லாம் நினைச்சனோ, சபைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ, மைக் வாங்கி கொடுக்கணுமோ, ஃபேன் வாங்கி கொடுக்கணுமோ, என்னென்ன சபையில் என்ன குறைவோ எனக்கு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவை. ஆமீனு. அந்த பணத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமீனு. அதுக்கு நான் எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணணும் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற நேரம் ஒருவர் அப்படி தான் எங்கள் திருவாண்டத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம். அப்போ கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அப்போ ஐயா சொன்னாங்க, அப்போ அவருடைய சொந்த பணத்தை போட்டு தான் அவர் என்ன செய்வார்? ஊழியம் செய்வார். அப்படி செய்கிற நேரத்தில் அப்போது பல லட்சக்கணக்கான செலவாகும். பல லட்சக்கணக்கான மாதிரி செலவாகிறதுனால அந்த காரியங்களை செய்வாங்க. ஆனால் காணிக்கை தசம்பாகங்கள் இப்படி எதையும் அவர் விரும்பி வாங்க மாட்டார். ஜனங்கள் கொண்டு வந்து போட்டால் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ அந்த நாட்களில் நான் கூட்டங்கள் நடத்துனேன். என்னை தான் மெயினாக வச்சுருப்பேன். இப்போ நான் தான் இந்த காணிக்கைகள் அந்த அட்ரஸ் எல்லாம் எடுக்கிறது. மெயின் வந்து அட்ரஸ் எடுக்க சொல்லுவார். அவங்களோட அட்ரஸ் எல்லாம் எடு, அவங்களுக்கு கடிதமெல்லாம் போடுவோம், அவங்களோட தொடர்பு வச்சுக்கொள்வோம். இந்த விசுவாச பிள்ளைகள் இங்கே போகிற சபைகளுக்கு போகட்டும், அவங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு முறை அப்படி நடத்துகிற நேரம் கடைசியாக கூட்டங்கள்லாம் முடிந்த பிறகு இன்னொருத்தர் அவர் அவர் தான் அக்கௌண்ட் எவ்வளவு செலவு ஆகியிருக்கு, எவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு பணமாக வந்து அவர் ஐயாவுக்கு சொல்கிறார். ஐயா, எவ்வளவு செலவாகியிருக்கு, இப்போ நமக்கு வந்து இவ்வளோ பணம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். அப்போ பேலன்ஸ் 85,000 சொச்சம் கொடுக்க இருக்கு. இப்போ ஐயா கையில் பணம் இல்லை, இப்போ நான் என் கையில் பணம் இருக்குது. இவர் வந்து அக்கௌண்ட்டை கொடுக்குறார் 85,000 சம்திங் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்னை பார்த்து
இது காணிக்க தான் வந்துச்சா அப்படின்னாரு. ஆமையா, உனையா காணிக்க வாங்க சொல்கிறது இல்லை, அவங்க கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அவங்க அப்படி அந்த மலையாளி அவங்க என்னென்ன ஏசு ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டு போகிறாங்க. நான் சொல்ல பேர் வேணாம் கொடு அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ நான் சொன்னேன் 85,000 அந்த சொச்சத்தை நான் சரியாக சொல்கிறேன், கல்குலேட்டாக நான் சொல்கிறேன். அப்போ ஐயா பார்த்தேன், அப்போ 2 பேரும் என்கிட்ட வந்து நிற்கிறீங்க, செட்டில் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு. ஸோ அது மாதிரி ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற நேரம் ஆண்டவர் அந்த ஊழியத்துக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அதனால் மனுஷரை நம்பி அல்ல, அவர் கர்த்தரை நம்பி ஊழியம் செய்கிற நேரம் கர்த்தர் என்ன செய்வார். அதனால தான் நம்முடைய சபை காரியத்தை கூட நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவருக்கு விருப்பமாக இருந்தால் அவர் யார் மூலம் ஏதோ செஞ்சால் பரவாயில்ல, ஆனால் அதுக்காக விசுவாச பிள்ளைகளை அதை கூட இதை கூடன்னு கேட்டு நாம அவங்களையும் அசிங்கப்படுத்தக்கூடாது. நம்ம ஆண்டவரையும் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்மளே சுகந்த வாசனை அவரிடத்துல இருக்குது. ஆமாம் இல்லையா? சாலமோன் ஒன்று கேட்குற இன்னொன்று கொடுக்குற நேரம் ஆண்டவருக்கு சுத்தமான நம்ம ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு அது கொடுப்பார். வாசி மகளிர்கள் அழகாக பவுல் எழுதுகிறார், எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. ஹலோ கிடைச்சதுனால என்ன ஆயிட்டு, ஐ எம் சோ ஹாப்பி. உங்களால் அனுப்பப்பட்டவைகள் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரதாவின் கையில் வர பற்றிக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை அடுத்த வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் சொல்லுகிறார். இந்த பணமெல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்க, இதெல்லாம் யாருக்கு? அவருடையது. அதனால நீங்க மனமுகந்து வாசனையா கொடுத்ததுனால இப்ப நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஆசீர்வதிக்கிறேன்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியாக, அவருடைய ஐஸ்வர்யத்தின் பணம் பரலோகத்துல பணமெல்லாம் அச்சடிக்கிறது இல்லை. இந்த பணம் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அப்ப பூமியில கொடுக்கக்கூடிய உங்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? அதை கொடுக்க வைத்து அதன் மூலம் ஊழியம் பல்கி பெறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒத்தாசை அனுப்புகிறார். எப்படின்னு கேட்டா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்ப அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த மகிமையான ஆசீர்வாதத்திலே நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி தேவனை வெளிப்படுத்துங்க. அப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? பூமியிலே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நாமத்தை வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை நீங்க சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்றார், ஏன் நம்ம தான் ஏதாச்சும் கேளுங்கலாம், நான் என்ன செய்றேன் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மனா அவர் நாமத்துல கேட்கறது, நம்ம இவங்கன்னு நம்ம என்ன செய்வோம்? அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போமா? ஜெபம் பண்ணிட்டு போய் கேட்போம். அந்த ஆண்டவருக்கு எப்படி இருக்குமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவரே நான் போயிட்டு நேசன் பிரதர்கிட்ட கேட்க போகிறேன் ஆண்டவரே அப்படின்னா பட்டார்னு ஒன்று உள்ளுக்கும். நேசனுக்கு கொடுத்தேன் நான், நீ போய் நேசன்கிட்ட கேட்குறியா அப்படின்னு. அம்மாவும் இல்லையா? பட்சபாதம் இல்லாதவர், அம்மாவும் இல்லையா? ஆண்டவரே நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்கன்னா அவர் நேசன் உள்ளத்தில் பேசுவார். நேசன் வந்திருக்கீங்களா? நேசன் தூங்க விட மாட்டாங்க. அப்புறம் எழுப்பி என்னன்னு தெரியல குணாக எனக்கு ஏதோ செய்ய மாதிரி இருக்கு, கபட்டுக்கிட்டே போக சொல்லுது. அந்த இது என்னது, அந்த லாக்கரை திறக்க சொல்லுது. ஏசுவின் அவன் தொட்டா விடுங்க, என்னது புரியுதா? தேவன் அப்படி தான் உள்ளத்தில் அந்த வாசனையை கொண்டு வரும். அதனால் நீங்கள் இன்னும் யோசிக்கிறாங்க, என்னடா பாசம் ஏதோ சொல்கிறாங்கன்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா? அப்போ 10:35 நம்ம சொல்லுது, பாருங்க அதுக்கு என்ன கொண்டு வராரு, எப்படி சொல்றான்னு பாருங்களேன். அவன் என்ன சொல்றாரு? புறஜாதி ஜனங்கள் கிட்ட போய் பிரசங்கம் பண்றாரு. யாரு? பேதுரு போறாரு. யாருக்கிட்ட? கொர்நேலியுடைய குடும்பம், புறஜாதி ஜனங்கள். இப்போ அங்க போயிட்டு நாம அங்க என்ன செய்யறாரு? எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்து எவனா இருந்தாலும் உகந்தவன் சொல்றாரு. அவருடைய காரியத்தை யார் வேணாலும் செய்யலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நமக்கு நாமே கிறிஸ்தவர்கள் தான் உதவி செய்வார்கள் என்று சொல்லி நம்ம நினைக்க கூடாது. கர்த்தர் யாரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாவே, ஏன்னா இந்த உலகத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட யோசிப்பாங்க, ஜெபம் பண்ணுங்க பிரதர் கிடைக்கும், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் கிடைக்கும் அப்படின்வாங்க. ஆனால் புறஜாதி ஜனங்கள் என்ன செய்வாங்க? அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வாங்க? அந்த உதவி செய்வார்கள். அந்த உள்ளம் இருக்குது. அதனால புறஜாதி ஜனங்கள்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலை? இதெல்லாம் ஆண்டவர் யார்? பேதுருக்கு சொல்லி அனுப்புகிறார். நீ அங்கே போயிட்டு என்னது நீ யூதன் சொல்லி உன்னை மேன்மைப்படுத்தாத, நீ அங்கே போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது அந்த ஜனங்களுக்கு ஏற்றபடி பேசு.
கிராமங்களில் பேசுகிற ஒரு விதம் இருக்கிறது, பட்டினங்களில் பேசுகிற விதம் இருக்கிறது, படித்தவர்கள் மத்தியில் பேசுகிற ஒரு விதம் இருக்கிறது, படிக்காத பாமர மக்கள் மத்தியில் பேசுகிற ஒரு விதம் இருக்கிறது. ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் மிக கவனமாக, அவன் கடினமான சொல்லா இருந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும், இலகுவாக சொல்ல வேண்டும். எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார், அவரை ரொம்ப ஜோக் பண்ணுவார், ராஜமணின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்லுவார், குமார், நோ என்று சொன்னாலும் நோவாமல் சொல்லணும். தெரியுதா? காலையிலே புருஷன் வந்து டீ கேட்டான், இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னான், இல்லை அப்படின்னு சொல்லணும். புரியுதா? தர்றேன்னு சொல்லக்கூடாது, இல்லைங்கிறது தானே. கொஞ்சம் டைமா அதெல்லாம் வீட்டில் நடக்குதோ, தீர்க்கதரிசனமாக நடக்குது. கொஞ்சம் இது வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படி போயிட்டாங்க, போயிட்டு பாலை வாங்கிட்டு வாங்க, விரட்டக்கூடாது. ஆமாவும் இல்லையா? ஸோ அது வாசிங்களேன். பாருங்க என்ன சொல்றான்னு சொல்லி, எந்த ஜனத்தில் ஆகினது எல்லாருமே யாரு? தேவ ஜனங்கள், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் தான். அம்மாவில்லை அருமையான மகள் எஸ்தருடைய ஜெபம் அப்படி ஒரு பெரிய ஒரு அசைவுகள் கொண்டு வந்துச்சு. கதறி அழுதது போல நிச்சயமா தேவன் இந்த பகுதியில் ஒரு பெரிய சந்திப்பை ஏற்படுத்துவார். இந்த ஜனத்தில் ஆகிலும் அவனுக்கு பயந்து எவனோ, எந்த ஜனமோ எவனோ, அதுதான் மிக முக்கியமா கீவேர்டு, அதுதான். அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கு? தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஸோ அதனால தான் சொல்றாங்க, ஆமே எவனோ அவனே அவருக்கு என்னன்னா உகந்தவன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதை குறித்து ஒரு சின்ன சம்பவத்தை வாசிச்சுட்டு நம்ம அப்படியே முடிச்சிடலாம். சரிங்களா? என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா எடுத்து வாசிப்போம். 58 7 வாசிப்போம். பசி உள்ளவனுக்கு சொல்லுகிறார். எவனோ நாங்கள் சொல்லப்படுகிறோமே, அது மாதிரி பசி உள்ளவனா இருந்தா அவனுக்கு என்ன செய்யணுமா? உன் ஆகாரத்தை நீ கொடுக்கணுமா? சிறுமையானவர்கள், துரத்துண்டவர்கள், அங்கெங்கே துரத்தி திரியிறாங்களே ரோடுகளில், வயதானவங்க, சொந்த தாய் பிள்ளைகளை துரத்துறவங்க, தாய் தகப்பன வெறுக்கிறவங்க, அங்கங்கே ரோட்டில் நிற்கிறாங்களே, இதெல்லாம் பாருங்கள். உபவாசத்துக்கு என்ன டெபினேஷன் பாருங்கள். பசி உள்ளவனுக்கு என்ன செய்யணும்? ஆகாரத்தை என்ன செய்யணும்? பகிர்ந்து கொடுக்கணுமா? அவன் என்ன செய்யணும்? ஒருத்தர் வந்து பசியோடு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும்? டக்குன்னு நம்முடைய பாஸ்கெட்டை என்னது பாஸ்கெட்டா அதை மூடி வச்சுட்டு அப்படியா பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. கடந்த நாட்களில் நான் பார்த்தேன் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு ஆட்டோ ஓடுறவர், அவர் என்ன செய்கிறார்? சாப்பாடு வாங்குகிற நேரம் அவருக்கு சாப்பாடு வாங்குறது 4 பார்சல் வாங்குறார். அந்த 4 பார்சல் வாங்குற அந்த ஆட்டோவில் போகிறவர் பார்க்குறேன், என்னத்துக்கு 4 பார்சல் வாங்குறாரு அப்படின்னா, இடையில நிறுத்தி அந்த ஏழைகளுக்கு அவர் அந்த பார்சலை கொடுக்க, என்னால் முடிந்தது 4 பேருக்கு நான் என்ன செய்கிறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலும். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கே வெக்கமாக போயிட்டு நம்ம வாங்கி நம்ம பேசாமல் வச்சுக்குவாங்க. அவர் என்ன செய்கிறாரு? அந்த 4 பேருக்கு தேடி போகிறாராம். போய் அவங்களுக்கு ஒரு பார்சலை கொடுத்துட்டு, அது எனக்கு திருப்தியாக இருக்குது, நான் சம்பாதிக்கிற இந்த பணத்தில் ஒரு 4 பேருக்கு ஒவ்வொரு நாளைக்கு நான் உதவுறது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இங்கே சொல்லப்பட்டது, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் வீட்டிலே சேர்த்து கொள்ளணும். துரத்துண்டவர்கள் என்ன செய்யணும்? துரத்தக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ள வேண்டும். ஆமா, அப்படி உள்ளவங்களே நம்ம என்ன செய்யணும்? ஆனால் இந்த நாட்களில் பயம்தான், எல்லாரையும் சேர்த்துக்கிற எல்லாரும். அதனால அந்த காலத்தில் இப்படி எழுதியிருக்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக விசாரித்து ரேஷன் கார்டு, அது என்ன ஆதார் கார்டெல்லாம் பார்த்து, நீங்கள் யார் எவருனாலும் பார்த்து தான் சில தான தர்மம் செய்யணும். ரொம்ப கவனமாக செய்யணும். ஏமாற்றுகிற உலகம், இந்த உலகத்தில் ஏமாற்றுகிற அதிகரிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஏமாற்றுகிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். பண மோசடிகள் நடக்கிறது, பொருள் மோசடி நடக்கிறது. அப்படி மோசமான ஒரு உலகத்தை பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும். தான தர்மம் எது செஞ்சாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகவே துரத்துண்டவர்களையும் சொல்லுகிறேன். இதெல்லாம் இயேசு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். வஸ்திரம் இல்லைன்னா உடுப்பு இல்லாதவங்களுக்கு, உடை இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? அப்போ நம்மகிட்ட 2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? 1 கொடுக்கணும். நம்மகிட்ட 2 இருக்குது, 2000 இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டோம். அதை வச்சுக்கிட்டு இது நான் கல்யாணம் முடிச்சு வந்த நேரம் வாங்கினது, இது எனக்கு என்னது யார்
நான் சின்ன பிள்ளையா இருக்க நினச்சி எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த சட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பக்குவமாக மடித்து அப்படியே வைக்கிறது. அப்புறம் சொல்லுங்களேன், சொல்லு பிள்ளைலாம். இது இந்த பர்த்டேக்கு வாங்கினது, இது 18 வாங்கினது, இது 28 வாங்கினது, இது 38 40 8 வாங்கி 8 சாரி வாங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் காணணும். நீங்கள் எப்பொழுதுமே என்ன செய்யணும், உங்களோட பேக்குள்ளுக்கு என்னது, இப்போ வீட்டு பால சாமானாக வச்சுங்க, அது மாதிரி உங்களோட பழைய உடுப்புகளை ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டே போகணும். இனிமேல் அப்படி செய்யுங்களே, பழசெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்து போடுங்களே, புதுசு புதுசு ஆகணும். அம்மாவே இல்லையா? நீங்கள் பழசை கொண்டு போய் யாருக்காச்சும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரையில் உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் அவங்க உள்ளத்தில் பேசி அவங்க ஒரு கடையில் போயிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் செய்கிறத அதுதான் அந்த தானம் தர்மம் என்ன செய்யும், அது 4 தலைமுறைக்கு அது வரும். அம்மாவே இல்லையா? நீங்கள் யாருக்கும் செஞ்சுருப்பீங்க, அது என்ன செய்யும், அது திருப்பி வரும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நீங்கள் ஏழைக்கு இறங்குகிற பொழுது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறேன், அந்த அதை என்ன செய்வார், இந்த செட்டில்மெண்ட் ஆண்டவர் என்ன செய்வார், அர்த்தம் உடனே கொடுத்துருவார். நீங்கள் வேணால் செய்து பாருங்கள். அதனால் நான் சொன்னதுக்காக நீங்கள் செஞ்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயா இருந்த சாரியெல்லாம் கொடுத்துட்டு ஐயா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மனமுகந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்தை செய்யணும். இப்போ காலையிலேயே பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னொரு பையன் யாராச்சும் ஒரு பையனுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்பணும். உன்னோட படிக்கிற பசங்களுக்கு என்ன செய்யணும், அந்த நீங்கள் அவனோட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எத்தனை பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி போகிற இடங்களில் இதெல்லாம் பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் ஆனது. நம்ம அப்படி இல்லை, அப்படியே இருந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்த மக்கள் இது ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கிட்டு போயிட்டு ஓரத்தில் ஒரு பாத்ரூம் நின்று சாப்பிட்டு வெளியே வாங்குறது, வாயை தொடச்சிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாதுங்க. முதல் பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை புசிக்க கொடுக்கிறதும், துரத்துண்டவர்களை என்ன செய்ய வேணும், சிறுமைப்பட்டவர்களை வீட்டுக்களை சேர்த்துக்கொள்ளணும். வஸ்திரம் இல்லாதவங்களை கண்டுட்டீங்கன்னா என்ன செய்யணும், வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். அந்த வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும் என்ன செஞ்சிடக்கூடாது. என்னமா நீ என்ன சொன்ன அந்த நேரம் அப்படிங்க சிஸ்டர் 2 எடுங்க அப்படி இருக்கக்கூடாது. அது அப்பவே அங்கே என்ன ஆயிட்டு மத்திய அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார், என்னது நீ தான தர்மம் செய்யணும், அது எல்லாருக்கும் தெரிய செஞ்சிட்டீங்கன்னா என்னாச்சு, அது அவ்வளோதான், அது அவளோட போச்சு, நீனும் அதோட போயிட்டு. அதனால என்ன செய்யணும், இது கொடுப்பது இது அறியாது இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுவான் 2 கை தான் இருக்குது, ஆனால் இந்த கை கொடுப்பது இந்த கை அறியக்கூடாது. அது எவ்வளவு ரகசியமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஆமாம் டக்குன்னு கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்து இதெல்லாம் செய்யறோம். வாசிங்களா, சொல்லுகிறார் உன் சொந்தக்காரங்களை கண்டுட்டு எங்க ஏன்னா இப்போ முன்னெல்லாம் அப்படி இல்லை, திடீர்னு வந்து நிற்பாங்க, இல்லாட்டி கடிதம் போட்டுருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாலே கடிதம் போட்டு வர்றேன்னு சொல்லுவாங்க, நம்ம ரிப்ளை அனுப்பவே முடியாது. கடிதம் வந்து கிடைச்சா அடுத்த நாள் அவங்க வந்துடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ என்னது, ஐயோ வந்துட்டீங்களா அப்படின்னு பின்னுக்கு கதவுல போயிடுவாங்க. போயிட்டு வெளியே இருந்து போன் போகிறாங்க. நான் இப்போ தானே மதுரையில் நிற்கிறேன், ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிடுறோம். அம்மாவும் இல்லையா? ஆனால் சொல்கிறாரு ஒழிக்கக்கூடாது உன்னுடைய யாரு மாமிசமாக நீ என்னது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. உறவுகளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அன்பாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடணும். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, அப்படி தான் இருக்கும். எங்கள் ஐயா அந்த ஊழியங்கள் நேரங்களில் அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள், அந்த பாஸ்டிங் ப்ரேயருக்கெல்லாம் ஜனங்கள் அப்படியே வருவாங்க, சனிக்கிழமை வருவாங்க. அப்போ அந்த ஜனங்களுடைய சாப்பாடு தான் அவர் சாப்பிடுவார். அந்த ஜனங்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த சமையலை தான் அவர் சாப்பிடுவார். அப்போ ஒரு முறை யாரோ வந்துட்டாங்க, பெரிய விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ வந்தோடனே சிஸ்டர் முழிக்கிறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. அப்போ ஐயா சொல்கிறாங்க, இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோமே, வேணும் நம்ம தனியாக போய் வாங்கி சாப்பிடணுமா, புரியுதா? அப்போ நம்ம எல்லாரோடையும் என்ன மிங்கலாகி எல்லாத்தையும் நம்ம செய்ய பழகி கொள்ள வேண்டும். சாப்பாட்டு விஷயமா ஒரு எல்லா விஷயத்துலையும் சரிசமாக இருக்கும். அவங்களுக்கு ஒன்று வாங்குறோம்னா நமக்கு ஒன்று, அது 2 என்ன எப்படி இருக்கணும், ஒரு வேற்றுமை இல்லாதபடி இருக்கணும். அதுதான் சொல்கிறாரு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை வெளிவேஷமாக ஒன்றும் உள்வேஷமாக இருக்கக்கூடாது. வெளிவேஷமாக நல்லோம் அப்படியெல்லாம் பேர் எடுத்துக்கிட்டு உள்ளுக்கு போட்டு குடையக்கூடாது. சரி வாசிங்க. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் வாழ்வு எப்படி இருக்கான், இதெல்லாம் செய்யாதனால உன் சுக வாழ்வு கெட்டு போய் கிடக்கு. நோய் விளைவினோம், எப்போ பார்த்தாலும் நோய் தான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டே கிடக்கு. நீ இதெல்லாம் செய்கிற நேரம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உன் சுக வாழ்வை சீக்கிரத்திலே என்ன செய்வாராம், துளித்துங்கிறார். அப்படின்னு என்னது, நம்மளுடைய சுக வாழ்வு இப்போ எப்படி இருக்கு,
துளிக்காதபடிக்கு அது எப்படி இருக்கு? அது அப்படியே ட்ரைனஸ்ஸா இருக்கு. அப்ப நம்ம ஒரு துளித்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இல்லை, ஆரோனுடைய கோல் துளித்தது போல நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க முடியாதபடிக்கு இவைகள் தான் நமக்கு என்னது முக்கியமானது. கோயிலுக்கு வந்து தசமபாகம் கொடுப்பது, காணிக்க, இதெல்லாம் ஓகே. அதை விட மேலான ஒன்று. ஏன்னா இது யாரு? இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று. நான் முடிக்க போகிறேன், வாசிங்கள். அப்பொழுது அப்ப நம்ம ஒரு டார்க்னஸ் மாதிரி இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? இருள் போல இருக்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு வருகிற பொழுது விடிய காலத்து பாருங்க, காலையில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும்? அப்படியே ரம்மியமாக இருக்கும். அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக இந்த குருவிகள், பறவைகள் அப்படி பறந்து அப்படி எல்லாம் அந்த நமக்கு அது என்னது? அதுதான் புதிய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கும். ஆமா, வாசிங்க மகள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் அப்படி எழும்புறோம். காலையிலே இப்ப நம்ம எல்லாம் பாருங்களேன், இப்ப நிறைய பிள்ளைகள், இப்ப இந்த வாலிப பிள்ளைகள்லாம் தூங்குறாங்க, நேரம் தெரியாம தூங்குறாங்க. அது ஒரு தூக்கத்தின் ஆவி, ஒரு பலவீனத்தின் ஆவி. அது என்ன செய்யக்கூடாது? வீட்டுகள் அது ஒரு தரித்திரத்தை கொண்டு வரும். புரியுதா? ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம காலையில என்ன செஞ்சிடணும்? அந்த நாட்கள்லாம் என்ன செய்வாங்க? ஆமா, நாங்களே ஸ்கூல் காலத்தில் என்ன செய்வோம்? அந்த காலம்னால ரொம்ப யோசிக்காதீங்க. லீவு நல்லா வெளில எழும்பிடுவோம். எழும்பி ரொம்ப ஆனால் நினைப்போம், நான் என்ன செய்யணும்? நல்லா தூங்கணும்னு நினைப்போம். ஆனால் அன்னைக்கு என்ன செய்ய முடியாது? தூக்கம் வராது. காலையில எழும்பி வெள்ளனை முகமெல்லாம் கழுவிட்டு, அப்போ கூட வீட்டில் சொல்லுவாங்க, ஸ்கூல் போனால் தான் வெள்ளனை எழுப்பி சாப்பாடுன்னு கேட்குறீங்க, இப்போ வெள்ளனை ஏன் நீங்கள் போய் ஏதாச்சும் செய்யுங்கன்னா, அப்போ நாங்கள் ஓடி திரியுது அங்கங்கெல்லாம். அப்படின்னா ஓடி திரிஞ்சு பசி வந்து அப்புறம் வந்து சாப்பிடுவோம். சரியா? ஸோ அதனால சொல்றாரு, அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம். அப்ப நம்ம டார்க்னஸ்ல இருக்கிறோம். நம்முடைய வெளிச்சம்னா நம்முடைய சரீரத்துல என்னது? சுகம் இல்லாம நம்ம அப்படியே இருக்கிறோம். அப்ப நம்ம சுகம் பெறுவதற்கு இதெல்லாம் வழியாக இருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம அப்படியே இருந்து சில பேர் வியாதியில என்ன செய்வாங்க? அப்படியே போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கிறதை என்ன செய்ய வேண்டும்? அனுபவி, மற்றவர்களை அனுபவிக்க வைத்து நீ என்னது? போற நேரம் சந்தோஷமா போ அப்படின்னு சொல்றாரு. இல்லாட்டி அது கவலை தானே. இப்பொழுது விடிய காலத்தை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சீக்கிரமா துளிக்கணுமா? நீ செய்த தான தர்மங்கள் என்ன செய்யணும்? உனக்கு முன்பதாக போகணும். முன்னும் பின்னும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்துகிறார். அதுபோல நீங்க செய்த நன்மைகள் எல்லாம் முன்னுக்கு போகுமா? அப்ப பின்னால பாருங்க, வசனம் வாசிங்களே, உன் நீதி உனக்கு, நீ செய்த நன்மை எல்லாம் உனக்கு முன்னால போகும். கர்த்தருடைய மகிமை நீ இப்படி போற நேரத்துல, நீ ஆசீர்வாதமா போற நேரத்துல பார்க்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், இவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் சபைக்கு போய் ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு நன்மை செய்தபடினால் அந்த நன்மை உங்களை காத்திருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க செஞ்ச நன்மைகள் தான் உங்களை என்ன செய்யும்? கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? உங்களுக்கு காக்கும். நீங்க இங்க ஒரு ஏதோ ஒரு யாருக்கும் ஒரு உதவி செஞ்சிருப்பீங்க, நீங்க எங்கேயாச்சும் போற நேரம் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் உதவி செய்யறோம்னு வச்சுக்கிறோங்களேன், நாங்கள் வேறு இடத்துக்கு போகிற நேரம் எங்களை அவங்க தாங்குவாங்க. அப்பதான் நான் யோசிக்கிறது, நாம செய்த சின்ன சின்ன காரியங்கள் எங்களை வேறு இடத்துக்கு போகிறவங்களை உயர்த்தி வைத்திருக்கிறது. அப்படி போற நேரம் எங்களை அவ்வளவு அழகா கவனிப்பார்கள். ஆமே, ஷூவை கூட தூக்கிட்டு வர்ற மாதிரி கூட செய்வாங்க. அந்த பைபிள் நான் எத்தையுமே தூக்காதீங்க, தூர போங்க. நாங்கள் எங்கள் கை காலெல்லாம் இருக்கு, எங்களை யாருக்கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது? தூங்கப்போ நீங்களே தான் காலை தூக்குங்க, அப்புறம் நீங்கள் தான் காலை இழுத்து விடுவீங்க. அதனால வேணாம், நான் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துக்கிறீங்க. வாசிங்களேன் பாருங்க, இந்த வசனமெல்லாம் முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை இப்போ எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும், எலிமினேட்டு எடுத்துக்கொள்ளணும். மெர்லின் வா, என் பிள்ளைகளை வாங்க, வந்து எடுத்துக்கொடுங்க, வாங்க ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோங்க, வாங்க. நான் முடிக்க பாருங்க, 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு எல்லாம் நம்ம சாப்பிடலாம். வாசிங்க மகன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல இன்னும் விடியற்கால வெளுப்பு உனக்கு தான். நீ இன்னும் இருட்டுக்களை கிடக்குற, நீ கருப்பா கிடக்குற, உன்னே தான் ஆண்டவர் சொல்றாங்க. நீ இப்படி இருக்காத, நீ என்ன செய்யணும்? வெளிச்சமாய் மாறணும். அப்ப நீ என்ன செய்யணும்? அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். அதான் சொல்றாங்க. அப்பொழுது நீங்க கூப்பிடுவீங்க, மறுஉத்தரவு கொடுப்பார். அவர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும்.
துரத்துண்டவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும். உன் மாம்சமான யாருக்கும் என்ன செய்யணும்? உன்னை மறைக்காதபடி இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? விடிய காலத்து வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு அப்ப நம்ம சிக்கா வேதனை அப்படி இருக்கக்கூடாது. புரியுதா? ஆஸ்பத்திரி அங்கெங்கேயும் போய் இருந்துக்கிட்டு நாங்கள் கிறிஸ்தவ பேர் என்ன பேர் கிறிஸ்டினா என்ன வியாதியா அப்படின்னா அவன் பேச உனக்கு அப்படிதான் எனக்கு ஒரு முறை மருந்து கட்ட போன ஒருத்தர் கேட்டு ரொம்ப இது என்ன உங்க ஆண்டவர் தான் சுகமாக்குவாரே, நீங்க இங்க வாரீங்க. புரியுதான்? பேரளவில் கிறிஸ்தவராக இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவராக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லுகிறார். உனக்கு சுக வாழ்வெல்லாம் கொடுத்து பாருங்களே அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கணும். ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம செய்கிற தான தர்மங்கள் நமக்கு ஒரு செழிப்பை கொண்டு வரும். கொண்டு வந்த உடனே உன் நீதி உனக்கு முன்பதாக செல்லும். நீ செஞ்ச நன்மை எல்லாம் என்னது? நீ போறன்னு சொல்லுவாங்க. புஷ்பாவதி போறன்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்பா புஷ்பவதியா இன்னொரு பேர் என்னது எப்படியும் அந்த வீட்டுக்கு போனால் டீ கொடுக்கும், பிஸ்கட் கொடுக்கும், அம்மா சாப்பாடு கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட பாஸ்டர் கூட ஏதோ ஒன்று சாப்பாடுலாம் செஞ்சுட்டு வரும். இப்போ கொண்டு வரதில்லை, அதனால ஆசீர்வாதம் குறையுது. அதனால ஆசீர்வாதத்தை செய்யறதுக்கு மறந்துடக்கூடாது. புரியுதா? அது மாதிரி கல்பனா இடியாப்பத்தை காண்டு நேரமா என்னை நினைக்காதீங்க. புரியுதா? பாருங்களேன் எவ்வளவு ஆண்டவரே பாருங்க. சீக்கிரமாக சொல்லுங்க. இந்த உபவாச நாளில நீங்க என்ன செய்யணும்? சீக்கிரம் துளிக்கணும். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சரீரம் சுகமா இருக்கணும். இப்ப வியாதிக்காரங்க மாதிரி மூஞ்சில துணியை போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. வியாதிகள் இப்ப மாறுது. எந்த வியாதியா இருந்தாலும் இப்ப சொல்லுங்க, போன்னு சொல்லுங்க. ஆமா, நேற்று ஜூலி இருமிட்டு கிடந்து சொல்லு போ அப்படின்னு சொல்லுங்க. ஏய் இருமை பேக்கெடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுங்க. வேற யாரு? மேரி கொக்குன்னு ஜெபம் பண்ணீங்க. நான் கூட என்ன சிஸ்டர் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்களான்னு பார்த்தேன். சொல்லுங்க, ஏய் கொக்குன்னு போன்னு சொல்லுங்க. வேற யார்? வியாதிக்காரன் கையை தூக்கி காட்டுங்க. வியாதிகள் என்னது சொல்லு, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லு. தொண்டையை போக சொல்லாத, தொண்டைகளுக்கு வருத்தத்தை போக சொல்லு. சொல்லுங்க. அப்பொழுது சுகவாழ்வு அப்பொழுது விடிய காலத்து வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சீக்கிரத்தில் துளித்து நீ செய்த நன்மைகள் யார் யாருக்கெல்லாம் செஞ்சீங்க அவங்கெல்லாம் உங்களை வாழ்த்துவாங்க. ஐயோ சிஸ்டர் அன்னைக்கு கடவுள் மாதிரி வந்தீங்க சிஸ்டர். அன்னைக்கு என் பிள்ளைக்கு உடுப்பு இல்லை, எனக்கு பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, என் பிள்ளைக்கு அது இல்லை இது இல்லை, நீங்கள் வந்து உதவி செய்யுங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போனோன்னு அப்படிங்க கூடாது. ஆமாவே இல்லையா? தேவன் தான் அந்த காரியத்தை செய்யலான்னு நீங்கள் நினைக்கணும். அதனால தான் நம்ம வாயில் அந்த வார்த்தை வருது. கடவுள் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா கடவுள் அனுப்புனவர்கள் தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அது யாரா இருக்கட்டும், முத்துலட்சுமியா இருக்கட்டும், முருகேசா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உதவி செய்ய வாரவங்களை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்தணும். நீங்க அப்படியா, நீங்க அவங்களா, நீங்க எந்த ஒரு காரவங்க எந்த ஜாதிக்காரவங்க கேட்கக்கூடாது. ஆமா இல்லையா? யாரை கொண்டும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும். ஆகவே முன் செல்லும் கர்த்தருடைய மகிமை அது எப்படியா? நீங்க புகழப்படுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுடைய சுகந்த வாசனைக்குள்ளாக ஆண்டவர் அந்த சுகந்த வாசனைக்குள்ளாக வருவார். ராமின்னு சொல்லுங்க. உங்களை புகழப்படுகிற பொழுது நீங்க என்ன செய்வீங்க? இதெல்லாம் நான் இல்லைம்மா, இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்மா, நான் இவ்வளோ கொடுக்கறது ஏன்னா என்ன ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ற துள்ள கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுக்குறாரு, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுக்குறாரு. ஆமா இல்லையா? அதனால நான் இதை கையில வச்சுக்கிட்டு அவன் அப்படியே இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யறேன்? நான் கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நல்லது. இதெல்லாம் ரகசியம். அப்பொழுது நீ கூப்பிடுற. அப்ப இதெல்லாம் செஞ்சோன்னு என்ன செய்யறாரு? நீங்க கூப்பிடுறீங்களாம். கர்த்தர் மறுஉத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். என்ன யோசிச்சு பாருங்களேன். அம்மாவே இல்லையா? எசேக்கியா கூப்பிடுறான், சத்தம் போடுறான். ஆண்டவர் என்ன செய்தா? அவன் செய்த நன்மைகளுக்காக ஏசாயா சொல்லுகிறான், நீ போய் திருப்பி போய் அவன் செய்ய என்ன சொல்லணும்? அவனுக்கு நல்வார்த்தை கூறு. 15 வருஷம் கூட்டி கொடுத்தான். வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுஉத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபுண் சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றிடுவாங்க. இனி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஐயோ அது வர அவ்வளோ அதுக்கு ஒன்று கொடுக்குமா வீட்டில் அப்படி இருக்கு. என்னது என்ன ஏதாச்சும் காய் சொல்லுங்க. உங்கள் வீட்டுகள் ஏதாச்சும் சொல்லுங்களேன். வீட்டுகள் என்ன மரகிற வச்சிருக்கீங்களோ அவ்வளோ பலாக்கா இருக்கு, ஒரு பலாக்கா கொடுக்குதான்னு பாருங்க அப்படிங்கிறாங்களே. அப்படி சொல்ல மாட்டாங்க. நிற்க சொல்லி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க.
நீ நீதி செய்கிறபடினால், நீ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறபடி, இதுதான் தேவனுடைய ஊழியம். உன்னை மற்றவர்கள் கை நீட்டாதபடி என்ன செய்வார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தாமே கரங்களை தட்டி தேவன் நம்மை கொடுத்து ஒரு பாடலை பாடி 5 நிமிஷத்தை நான் முடிச்சிருக்கேன். அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சிடும். என்ன பாட்டுலாம் பாட போறீங்க? கைவிட மாட்டா துதி போரை, கைவிட மாட்டா துதி போரை, கைவிட மாட்டா துதி போரை, கைவிட மாட்டா. முகக்கடி விரல் நீட்டை போக்கி, இவன் சொல்லை நடுநின்று நீக்கி. முகக்கடி விரல் நீட்டை போக்கி, இவன் சொல்லை நடுநின்று நீக்கி. திருவயனும் மதிலை பணிவார், உன்னை சொற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் ஜீவனுயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் ஜீவனுயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலோ அதிகம் செய்வார், சொன்னதிலோ அதிகம் செய்வார், சொன்னதிலோ அதிகம் செய்வார், சொன்னதிலோ அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார், தொடர்ந்து துதி செய்வார். உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார், துதி போரை கைவிட மாட்டார், 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 துதி போரை கைவிட மாட்டார். மாறாதவரே, இந்த காலவேளையில் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உயர்த்த மகிமைப்படுத்த கொடுத்த நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஜெப வேளையில் அநேக குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். தேவன் ஜெபத்தை கேட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஜெபங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஒரு அற்புதத்தை செய்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை எட்டி இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைகளும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம். தேசங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி ஒரு ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய கருத்திலே அந்த தேசம் மூடப்பட்டிருந்தால் சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே சீக்கிரத்திலே தேசங்களுக்குள்ளே ஒரு நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்தினாலே அநேக அழிவுகளை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகவே தேவ சித்தம் எதுவோ அது இந்த பூமியிலே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நித்தம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
விசேஷமாக சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையை ஆசீர்வதிங்கள். சபையிலே காணப்படுகிற எல்லா தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. ஜனங்கள் சபைக்கு வர முடியாதபடி இருக்கிற எல்லா இருளை நீக்கி என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சபைக்கு கொண்டு வாங்க. புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்க. இந்த உபவாச நாட்களில் இன்னும் அநேகரை கொண்டு வாங்க. இங்கே நடக்கிற எந்த ஊழியங்களும் தடைப்பட்டு போகாதபடி எல்லா ஊழியங்களும் நித்தமும் நடத்த உதவி செய்வதாக கருத்தப்படுகிறோம். தொடர்ந்து என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா நமக்கு சோத்திரம். வரப்போகிற எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் முன்குறித்த தலைவரை, எங்களுக்கு ஆண்டவரை நியமித்திருக்கிற தலைவரை கர்த்தர் ஏற்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும் போதுமான ஒரு நல்ல தலைவனாக இருந்து ஆண்டவரை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு உகந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களை தேவன் எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவனே, தொடர்ந்து இயற்கை சூழ்நிலைகளினால் வருகிற வியாதிகள், அநேகருக்கு பயங்கரமான வியாதிகளிலே பாதிக்கப்படுகிறார்கள். இந்த வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை நாம் கடினப்படுத்துகிறோம். இந்த உஷ்ண காலத்தில் வருகிற வியாதிகள், ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலும் வந்து இந்த சமூகத்தினை காத்திருந்து விண்ணப்பித்து வேண்டுதல் செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆமேன் என்று பதில் கொடுத்தபடியினால் என்னை கேட்டு தியானித்த வசனத்தின் வார்த்தைகள் படி ஒவ்வொரு ஆண்டவரை சுகந்த வாசனையான ஜெபங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே சுகந்தமான ஆசீர்வாதங்கள் நல்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாளைக்கு நடக்க இருக்கிற ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே நாளை காலை மாலை ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுங்கள். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கள். உங்களுக்கு துதிகன மகிமையாகட்டும். ஏற்றுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.